வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பேக் டு பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிளாசிக் ரசிகன். இப்போ நம்ம 1962 வெளிவந்த பலே பாண்டியாங்கிற அல்டிமேட் காமெடி கதையை தான் பார்த்துட்டு வரோம். தற்கொலை பண்ணிக்க போன பாண்டியனை கபாலி காப்பாற்றி அவரை மாதிரியே இருக்க தன்னோட நண்பன் மருது பேரில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து பாண்டியன் இறந்ததும் மருது தான் இறந்துட்டதா சொல்லி ஆட்டையை போட பார்க்குறாரு. ஆனால் பாண்டியனுக்கு கீதா மேலே காதல் வந்துட்டதால் தன்னோட தற்கொலை முடிவை கைவிட்டுறாரு. ஆனாலும் கபாலி விடாமல் பாண்டியனை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. கீதாவோட அப்பா அமிர்தலிங்கம் பாண்டியனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்க மறுக்க கீதா வீட்டை விட்டு வெளியேறி பாண்டியனோட வீட்டுக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே அமிர்தலிங்கத்தோட வேஷத்தில் வர்ற கபாலி வேற ஒரு பிளான் போடுறாரு. இது வரைக்கும் நடந்ததை ஏற்கனவே பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ல் நம்ம சேனலில் முந்தைய வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் கதை ஈஸியாக புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கபாலி பிளான் படி எல்லாரும் அசந்து தூங்குறப்ப பாண்டியனை கடத்த சொல்கிறாரு. இந்த பக்கம் பாண்டியனும் ரவியும் தங்களோட ஜோடிகளோட ஆனந்தமாக அத்திக்காய் காய் காய்ன்னு டுயட் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு முடியவும் அங்கே வர்ற கபாலி நைட்டில் என்னடா பாட்டு, போய் தூங்குங்கன்னு அனுப்பி வைக்க அங்கே ஒரு கார் வருது. காரில் யார் வர்றாங்கன்னு பார்த்தா அமிர்தலிங்கம் தான் மனசு மாதிரி கீதாவோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வர்றாரு. காரில் இருந்து இறங்கினதும் கீதாவை கூப்பிட அவங்கள்ட்ட உன்னோட கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்கிறாரு அமிர்தலிங்கம். கல்யாணமே முடிஞ்சு போச்சு, என்னடா இது கீதா கீழே பார்க்க 2 அமிர்தலிங்கம் இருக்காங்க. கீழே வந்த கீதா கிட்ட 2 பேரும் நான் தான் அமிர்தலிங்கம்னு மாறி மாறி சொல்கிறாங்க. இந்த சீனை தான் சுந்தர் சி சாரும் தன்னோட உள்ளத்தை அளித்தா படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டு கீழே வந்த பாண்டியன் கபாலியை கண்டுபிடிச்சி லாக் பண்ண கபாலி ஒரு விசிலை போடுறாரு. உடனே கரண்ட் கட் ஆகுது, ஒரே கலவரம் ஆகுது. அமிர்தலிங்கம் ஒரு பக்கம் ஐயோ என் பொண்ணை கொண்டுட்டாங்களேன்னு கத்துறாரு. இன்னொரு பக்கம் ஐயோ கீதா செத்துட்டியான்னு பாண்டியன் கதறாரு. அப்படியே பாண்டியன் அள்ளி வண்டியில் போட்டுக்கிட்டு கபாலியோட ரகசிய இடத்துக்கு வர்றாங்க. ஏண்டா ₹1,00,000 கேட்டால் நானே தருவேனே, அதுக்காக என் கீதாவை கொண்டுட்டியேன்னு அழுகிறாரு பாண்டியன். ₹1,00,000 யாருக்குடா வேணும், இனிமேல் உன்னோட கைலாசமலை எஸ்டேட்டே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பாண்டியனை அடைச்சி வச்சுட்டு வெளியில் வர்றாரு கபாலி. உள்ளே இருக்க பாண்டியன் ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி ஒரு கேஸில் வச்சு வெளியே தூக்கி போடுறாரு. வெளியில் இருக்க மருதுக்கிட்ட பாண்டியனை தூக்கி கடலில் போட்டுட்டு நீ பாண்டியன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கைலாசமலை போன்னு சொல்கிறாரு கபாலி. மருதுவும் கபாலி சொன்ன மாதிரியே பாண்டியனை அடித்து கடலில் போடுறாரு. அப்போது அங்கே தூரத்தில் மீன் பிடிக்கிறவங்க வர்றதை பார்த்து கபாலி கேங் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வக்கீலோட அமிர்தலிங்கத்தையும் கீதாவையும் பார்க்க வர்றாங்க. வக்கீல்கிட்ட பாண்டியன் எழுதி வீசின கடிதம் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது பாண்டியன் இறந்துட்டதாக சந்தேகப்படுறோம்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கீதா கதறி அழுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் அமிர்தலிங்கத்தை தனியாக கூட்டிகிட்டு போய் பாண்டியனை கடத்தினவன் உங்களை போலவே இருந்ததாக சொன்னீங்கல்ல, அதனால் உங்கள் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க, அதை வச்சு விளம்பரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கிறாரு. பாண்டியன் எழுதின லெட்டரில் என்னையை கபாலி கடத்தி கொலை பண்ணிடுவான் போல், என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுறான்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன், அதனால் என் சொத்து வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படி செய்யுங்கன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்து மருது பாண்டியன் மாதிரி நடிக்க வேஷம் போட்டுக்கிட்டு வர கபாலியோட ஆட்கள் ஓடி வந்து போலீஸ் அமிர்தலிங்கத்தோட ஃபோட்டோவை கபாலின்னு போட்டு இவர் பாண்டியனை கொலை பண்ணிட்டதாக சந்தேகப்படுறோம், இவரை பிடிச்சி கொடுத்தா 25,000 சன்மானம்னு போட்டிருக்க பேப்பரை காட்டுறாங்க. அதனால் போலீஸோட சந்தேகம் குறையிற வரைக்கும் தலைமறைவாக இருப்போம்னு மாறு விஷயத்தில் சுற்றுறாங்க. அப்போது ஒரு இடத்துல பாண்டியன் மாதிரியே இருக்க அவரோட அண்ணன் சங்கரை பார்க்குறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி வீட்டை வாட்ச் பண்ணுறாங்க. கபாலி மருதுகிட்ட நான் இங்கேயே இருந்து பார்த்துக்கிறேன், நீ அப்பப்போ தெப்ப குளத்துக்கிட்ட வந்து என்னைய பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. சங்கர் வீட்டில் கடன்காரங்க கடனை திருப்பி கேட்டு சண்டைக்கு போகிறாங்க. கபாலி உள்ளே புகுந்து அவங்கள விரட்டி விட்டு சோறு மட்டும் போடுங்கன்னு சொல்லி சங்கர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. இப்போது சங்கரை தேடி வக்கீல் வர்றாரு. அவரையும் உள்ளே விடாமல் கபாலி கலாட்டா பண்ண வக்கீல் இதனால் உங்கள் முதலாளிக்கு மாதம் 2,000 வருமானம் வரப்படுறது தடப்பட்டு போக போகுதுன்னு சொல்லவும் சங்கர் ஓடி வந்து கபாலியை திட்டிட்டு வக்கீலை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. சங்கர்கிட்ட வக்கீல் பாண்டியன் இறந்ததையும் அவர் அவங்க அண்ணனுக்கு பணம் வர வேண்டிய தகவலையும் சொல்கிறாரு. இப்போ சங்கரோட மனைவி ஒருவேளை பாண்டியன் திரும்ப வந்தால் என்னாகும்னு வக்கீலை கேட்க சொத்தெல்லாம் மறுபடியும் பாண்டியனுக்கு போகும்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அவர் பேசினதை ஒட்டி கேட்டுட்டு கபாலியும் ஓடி போகிறார். இப்போது சங்கரோட மனைவி சங்கரை லேபரேட்டரி விபத்தில் செத்த மாதிரி நாடகம் போட்டு பாண்டியன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எஸ்டேட்டுக்கு போய்
சொத்தை எல்லாம் விற்று எடுத்துகிட்டு வந்து வேற எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம்னு சொல்கிறாங்க. சங்கருக்கு பாண்டியன் மாதிரி வேஷம் போட்டு அனுப்பிட்டு லேபில் தீயை வச்சுட்டு சங்கர் இறந்துட்டதா அழுது புலம்புறாங்க. சங்கர் வெளியில் போனது கபாலிக்கும் தெரியலை. அவரும் சங்கர் இறந்துட்டதா நம்புகிறாரு. இப்போ கபாலி பாண்டியன் திரும்பி வந்தால் சொத்தெல்லாம் திரும்ப பாண்டியனுக்கே போகணும்னு வக்கீல் சொன்னதை மருதுகிட்ட சொல்லி பாண்டியன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சங்கர் மனைவிட்ட நடின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இங்கே வேஷம் போட்டுட்டு போன தன் கணவரோட வருகைக்காக சங்கர் மனைவி காத்திருக்காங்க. அந்த நேரத்தில் மருது சங்கர் வீட்டுக்கு வர தன் கணவர் தான் வந்துட்டாருன்னு கதவை திறக்க மருதுவை பார்த்த உடனே தன் கணவர்னு நினச்சி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மருதுவுக்கு உதவி பண்ண கபாலி என்றிய போடுறாரு. இவர் யாருன்னு தெரியாத மாதிரி கபாலி கேட்க இவர் சங்கரோட தம்பி பாண்டியன்னு சொல்லி சாப்பிட எதுவும் கொண்டு வரவான்னு கேட்க மருது பழக்க தோஷத்தில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு டீயும் ஒரு கட்டு பீடியும் போதும்னு சொல்ல சங்கர் மனைவி அதிர்ச்சியாகி இதென்ன புது பழக்கம், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல பிடிக்காது தான், அதெல்லாம் இருந்தால் அண்ணன் இறந்த துக்கம் குறைவாக போகுதுன்னு சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கபாலியை குளிக்க சுடுதண்ணி போடுன்னு வெளியே அனுப்பிட்டு மருதுவை தன் கணவர் நினச்சிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு தந்தி கொடுத்தீங்களான்னு கேட்க அவர் முழிக்கிறாரு. நீங்கள் உயிரோடு வந்த விஷயத்தை எஸ்டேட்டுக்கு தெரியப்படுத்தணும்ல, போய் உடனே தந்தி கொடுங்கன்னு விரட்ட வெளியில் ஓடி வர்ற மருது கபாலிக்கிட்ட அந்த பொம்பளையை சமாளிக்க முடியலைன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வேஷம் போட்ட சங்கர் அங்கே வர்றாரு. பாண்டியன் தான் உயிரோடு வந்துட்டான்னு கபாலியும் மருதுவும் நினச்சிக்கிட்டு மருது போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போது சங்கரை கபாலி யார் நீன்னு விசாரிக்க சங்கர் நான் தான் பாண்டியன்னு நான் சாகலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. கபாலி மருதுகிட்ட இவன் உண்மையான பாண்டியன் தான், இந்த வேஷத்தில் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியலை, இப்போ இங்கே இருக்க வேண்டாம்னு கிளம்புறாங்க. இப்போது சங்கர் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வர தந்தி கொடுக்க இன்னும் போகலையான்னு சொல்லி அவரை வேறு பக்கம் அவங்க பற்றி விடுறாங்க. அவர் வெளியில் போன கொஞ்ச நேரத்தில் அமிர்தலிங்கம், கீதா, ரவி, வசந்தி எல்லோரும் சங்கர் வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க தந்தி கொடுக்க போன சங்கர் வீட்டுக்குள்ளே வர கீதா அவரை வந்துட்டீங்களான்னு கேட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், உடனே எஸ்டேட்டுக்கு வந்தால் குழப்பமாகிடும்னு தந்தி கொடுத்துட்டு அண்ணனை பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கீதா சங்கரை தன் கணவன் நினச்சிக்கிட்டு பழைய டூயட்டெல்லாம் பாடுறாங்க. இதெல்லாம் தடுக்க சங்கர் மனைவி நெஞ்சு வலிக்குது, பேய் வருதுன்னு சொல்லி எல்லாரையும் தன்னோட தங்க வைக்கிறாங்க. நைட்டு எல்லோரும் தூங்கினதும் சங்கரை எழுப்பி நீங்கள் காலையில் எங்கேயாவது போயிடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போது உண்மையான பாண்டியன் எஸ்டேட்டுக்கு வந்து வக்கீல்கிட்ட என் பேரை சொல்லி யாராவது வந்தாங்களான்னு கேட்க அப்படியெல்லாம் யாரும் வரலை, ஆனால் உங்கள் அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்ல பாண்டியன் இப்போது அண்ணன் வீட்டுக்கு வர்றார். ஆனால் சங்கர் அவங்க மனைவி சொன்ன மாதிரி வெளியில் போயிடுறாரு. உள்ளே வந்த பாண்டியன் கீதாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சங்கர் மனைவி கலாட்டா பண்ண அவங்களுக்கு பைத்தியம்னு உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. இப்போ சங்கர் ஜன்னல் வழியாக தன் மனைவி கிட்ட பேச எனக்கே பைத்தியம் பட்டம் கட்ட பார்க்குறீங்களான்னு கத்திட்டு இருக்கும்போது பாண்டியன் உள்ளே வந்து சங்கரை பார்த்துட்டு ரவியை கூப்பிட்டு அவரை பிடிக்க சொல்கிறார். ரவியும் அமிர்தலிங்கமும் சங்கரை கபாலி ஆளுன்னு நினச்சிக்கிட்டே துரத்திட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் கபாலி மருதுவை உள்ளே அனுப்பி மறுபடியும் பாண்டியனை கொல்ல சொல்கிறாரு. மருதுவும் பாண்டியனை கொல்ல சண்டை போட கபாலி துப்பாக்கியால் தவறுதலாக மருதுவையே சுட்டுடுறாரு. மருது கீழே விழுந்ததுதான் கபாலிக்கு உண்மை தெரிஞ்சு வெளியே ஓடுறாரு. வெளியே ஓடின கபாலியை பாண்டியன் பிடிச்சிட்டு வர்றாரு. மருதுவை தன் கணவர்னு நினச்சி அவங்க மனைவி கமலமால அமிர்தலிங்கம், ரவியும் சங்கரை தூக்கிட்டு வர்றாங்க. பணத்துக்காக இவ்வளோ பண்ணி என் நண்பனையே கொண்டுட்டேனேன்னு கபாலி தற்கொலை பண்ணிக்கிறாரு. கமலமும் இதெல்லாம் பார்த்து திறந்துடுறாங்க. படமும் முடியுது. அடுத்து ஒரு நல்ல திரைப்படத்தில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.